குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். கடைசியா நடத்தின ஒரு கிளாஸ்ல சின்ன ஒரு பிரச்சனையால அந்த கிளாஸ் இடையில நிப்பாட்டுப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த கிளாஸினுடைய ஒரு தொடர்ச்சியை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கொஞ்சம் உங்களோட மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க பார்ப்போம். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? போட் எல்லாம் கிளியரா விளங்குதா? ஓம் சார், கிளியரா இருக்குது. சரி, ஓகே. நாங்க அகவிசை தொழிற்பாடுகளை பத்தி பார்த்தோம். அகவிசை தொழிற்பாடுகளை பத்தி பார்த்தோம். இந்த அகவிசை தொழிற்பாடுல எங்களுக்கு பிரதானமா 4 விதமான அகவிசை தொழிற்பாடுகள் இருக்கு. 4 விதமான அகவிசை தொழிற்பாடுகள் இருக்கு. அதுல முதலாவது வாரது என்ன? எங்களுக்கு தகட்டசைவு. 2வது வாரது எங்களுக்கு புவியசைவு. 3வது வாரது புவிநடுக்கம். 4வது வாரது எரிமலை செயற்பாடு. எரிமலை செயற்பாடு. பேசிக்கா இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷனை ஃபர்ஸ்டுக்கு நான் காரன் கிளியரா பாருங்க. இதுல நாங்க தகட்டசைவு சம்பந்தமா பார்த்தோம். தகட்டசைவுக்குள்ள எங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? முதலாவது தகட்டசைவு என்றால் என்ன, அதுக்குரிய வரைவிலக்கணம். 2வது தகட்டசைவினுடைய வகைகள், அதாவது தகடுகளினுடைய எல்லைகள்ல இடம்பெற செயற்பாடுகள். விலகும் தகட்டசைவு, ஒருங்கும் தகட்டசைவு, நிலைமாறும் தகட்டசைவு. அடுத்த 3வது விஷயம் இந்த தகட்டசைவினுடைய விளைவுகள். இந்த விளைவுகளுக்குள்ள வரக்கூடிய ஒரு பங்குதான் தகட்டசைவினால உருவாகக்கூடிய அனர்த்தங்கள். அதுக்குள்ள புவிநடுக்கம், சுனாமி, நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு, இப்படியான விளைவுகள் ஏற்படும் அனர்த்தங்கள். 2வது எங்களுக்கு வாரது புவியசைவு. இன்னைக்கு நாங்க படிக்க போற டாபிக் புவியசைவு தான். புவியசைவுக்கு கீழே எங்களுக்கு வாரது முதலாவது புவியசைவு என்றால் என்ன, அதுக்குரிய வரைவிலக்கணங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2வது இந்த புவி அசைவினுடைய வகைகள் எங்களுக்கு தெரியும். அதுல கண்டவாக்க விசைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். கண்டவாக்க விசை, அதே மாதிரி மலையாக்க விசைன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். கண்டவாக்க விசைங்கிறது என்ன? குத்தான ஒரு அசைவை குறிக்கும், குத்தான ஒரு அசைவு. மலையாக்க விசைங்கிறது கிடையான அசைவு. எங்களுக்கு கண்டவாக்க விசையை பத்தின டீட்டெயிலான விஷயங்கள் தேவைப்படாது. கிடையான விசையை பத்தி தான் படிப்போம். அந்த கிடையான விசைக்குள்ள எங்களுக்கு 2 விதமான விசைகள் வரும். அதுல எங்களுக்கு அமுக்க விசைகள் வரும், 2வது இழுவிசைகள் வரும். அமுக்க விசையில விளைவாக எங்களுக்கு மடிப்புகள் உருவாகும், மடிப்புகள். இழுவிசையினால எங்களுக்கு புவி மேற்பரப்புல குறைகள் உருவாகும். இந்த டீடைல்ஸ் எங்களுக்கு புவியசைவுங்கிற டாபிக்கு கீழே வரும். அடுத்தது புவிநடுக்கம். புவிநடுக்கத்தை எடுத்தோம்னாலும் அதுல புவிநடுக்கம் என்றால் என்னங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது புவிநடுக்கத்தினுடைய அலைகள் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 2வது விஷயம். 3வது விஷயம் புவிநடுக்கத்து தொடர்பான அளவீடுகள் தெரிஞ்சிருக்கும். 4வது இந்த புவிநடுக்கத்தினுடைய விளைவுகள் தெரிஞ்சிருக்கணும். 5வது அந்த புவிநடுக்க பரம்பல்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அது எந்தெந்த இடங்கள்ல ஏற்படுது. அதே போல இந்த விளைவுகளை, அதாவது புவிநடுக்கத்தினால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகளை குறைச்சி கொள்றதுக்கு, இழிவளவாக்குறதுக்கான நடவடிக்கைகளை பத்தி படிக்கணும். இழிவளவாக்குற. அதே மாதிரி இங்க எங்களுக்கு எரிமலை தொழிற்பாடு எடுத்தோம்னாலும் எரிமலை தொழிற்பாடு, எரிமலை, இது 2க்கும் இடையில உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். எரிமலை தொழிற்பாடுனா என்ன, எரிமலையில என்னங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 2வது அந்த எரிமலை கற்குகிற, அதாவது செயல்முறை அடிப்படையாக வச்சு எரிமலையினுடைய வகைகள் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 3வது அதிக அளவு எரிமலை ஏற்படக்கூடிய இடங்கள், அதாவது எரிமலையினுடைய பரம்பல்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம் 4வது இந்த எரிமலை தொழிற்பாட்டினால உருவாகக்கூடிய நிலவுருவங்கள் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கணும். அதுல எங்களுக்கு
தள்ளல் நில உருவம் வரும். அதே போல தலையீட்டு நில உருவங்கள் வரும். தலையீட்டு நில உருவங்கள். அடுத்த விஷயம் எங்களுக்கு எரிமலை தொழிற்பாட்டினுடைய விளைவுகள் தெரிஞ்சிருக்கணும். இந்த விளைவுகள் எங்களுக்கு பௌதீக மானிட விளைவுகள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நன்மையான விளைவுகள் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓவராலா அகவிசை தொழிற்பாடுகளுக்குள்ள நாங்க டீட்டெயிலா பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான். இவ்வளவு விஷயங்கள் தான் அகவிசை தொழிற்பாடுகள்ங்கிற தலைப்பு கீழே நாங்க டீட்டெயிலா பார்க்க வேண்டியது. இதுல நாங்க தகட்டசைவனுடைய இந்த விஷயங்கள் சம்பந்தமா கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் புவி அசைவு. புவி அசைவு சம்பந்தமாக புவி அசைவுனா என்ன, இந்த புவி அசைவினுடைய வகைகள் என்ன, இந்த புவி அசைவினால எங்க இழுவிசை அமுக்க விசைன்னு சொல்லி வருகிறானே, இந்த இழுவிசைனால அமுக்க விசையினால் ஏற்படக்கூடிய மடிப்புகள், அதுல வரைபடங்கள் எப்படி வரைகிறது, அந்த மடிப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி உருவாகுதுங்கிற விஷயம், அந்த இழுவிசையினால என்னென்ன குறைகள் உருவாகுது, அந்த நில உருவங்கள் வரைகிற விஷயம், அதனுடைய உருவாக்க செயல்முறைகள் சம்பந்தமாக இன்றைக்கிற கிளாஸ்ல நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, இப்ப இந்த விஷயத்தான் அழிச்சிட்டு புவி அசைவு சம்பந்தமாக பார்ப்போம். எங்களுக்கு இரண்டாவது டாபிக் தான் என்ன, புவி அசைவு. புவி அசைவு இதுக்குள்ள நாங்க முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் புவி அசைவு என்றால் என்னங்கிற விஷயத்தை பத்தி பார்க்கணும். புவி அசைவு சொல்லி சொன்னா என்னங்கிற விஷயத்தை பத்தி பார்க்கணும். பாருங்க, உதாரணத்துக்கு சிம்பிளா ஒரு தகட்டை வரைஞ்செடுக்கிறேன். புவியினுடைய ஒரு தகட வரைஞ்செடுக்கிறேன். இதை நாங்க ஒரு புவி தகடாக இமேஜின் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்க, சந்தேகங்கள் வந்தா கேளுங்க. நான் பேசுற வாய்ஸ் கேட்காட்டிலும் கொஞ்சம் பாருங்க. இது புவியினுடைய ஒரு தகட்டு துண்டு. இப்ப புவியினுடைய பாருங்க, கீழே புவியினுடைய உட்பகுதி சொல்லி சொல்றோம். உட்பகுதி. இப்ப புவியினுடைய உட்பகுதியில வெப்பத்தால உண்டாகின்ற கிளர் மின் விசை அதெல்லாம் பார்த்துக்கிறோம். புவியினுடைய உட்பகுதியில இந்த வெப்பத்தால உண்டாகக்கூடிய கிளர் மின் விசை, கிளர் மின்விசை. அதே போல அந்த புவியினுடைய உட்பகுதியில எரிவடைகின்ற கனியங்களில் இருந்து வெளியேறுகின்ற சக்தி. இப்ப புவியினுடைய உட்பகுதியில உருகிய நிலையில இருக்குதானே பாறை குழம்பு. அந்த பாறை குழம்புங்கிறது கனியங்கள சேர்க்கைகளால தானே உருவாகி இருக்குது. அதுக்குள்ள எங்களுக்கு தெரியும் இரும்பு இருக்கும், மக்னீசியம் இருக்கும், சிலிக்கா இருக்கும், அலுமினியம் இருக்கும், இப்படியான கனியங்கள் இருக்கும். அப்ப அந்த கனியங்கள்ல எரிவடைகத்தால அதுல இருந்து வெளிவரக்கூடிய சக்தியினால இந்த புவி ஓட்டுல ஏற்படுகின்ற அசைவை நாங்க புவி அசைவுன்னு சொல்லி சொல்லுவோம். புவியினுடைய உட்பகுதியில வெப்பத்தினால் உண்டாகின்ற கிளர் மின் விசை, அதே போல உட்பகுதியில எரிவடைகின்ற கனியங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய சக்தியினால புவியோட்டுல ஏற்படுகின்ற அசைவை நாங்க புவி அசைவு சொல்லி சொல்லுவோம். இது முதலாவது விஷயம். அதுக்குரிய வரை விலக்கணம். அதுக்குரிய வரை விலக்கணமாக வரும். இப்ப புவி மேற்பரப்புல எங்களுக்கு தெரியும் உருவாகி இருக்கக்கூடிய நில உருவங்களை நாங்க பருமனை வச்சு 3 வகைப்படுத்துவோம். முதலாம் வகை நில உருவம், 2ஆம் வகை, 3ஆம் வகை நில உருவம் வகைப்படுத்துவோம். அதுல அதிகளவான 2ஆம் வகை நில உருவங்கள் உருவாக்கம் அடைகிறது இந்த புவி அசைவு செயற்பாட்டினால்தான் உருவாக்கம் அடையும். அதிகமான 2ஆம் வகை நில உருவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையான செயற்பாடு இந்த புவி அசைவு செயற்பாடாக வரும். இந்த புவி அசைவு செயற்பாடு எங்களுக்கு பிரதானமாக 2 வகைப்படுத்தப்படும். இந்த புவி அசைவை நாங்க 2 வகைப்படுத்துவோம். அதுல ஒன்று எங்களுக்கு கண்டவாக்க விசை வரும். கண்டவாக்க விசை இது புவியோட்டுல தொழிற்படுகின்ற குத்தான விசையாக வரும். குத்தான விசை. 2வது எங்களுக்கு மலையாக்க விசை வரும்.
புவியசைவுற இரண்டாவது வகை மலையாக்க விசை. இது புவியோட்டில் ஏற்படுகின்ற கிடையான விசையாக வரும். கிடையான விசை. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புவியசைவுங்கிறது என்ன? புவிய உட்பகுதியில வெப்பத்தினால இப்போதை நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை அதிகரிச்சுட்டு போகும் தானே, அந்த வெப்பத்தினால உண்டாகின்ற கிளர் மின் விசை. அதே போல புவிய உட்பகுதியில எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த கனியங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய சக்திகளால புவியோட்டுல ஏற்படுகின்ற அந்த அசைவை புவி அசைவுன்னு சொல்லி சொல்லுவோம். புவி அசைவை பிரதானமா 2 வகைப்படுத்துவோம். அதுல கண்டவாக்க விசை, 2வது மலையாக்க விசை. கண்டவாக்க விசைன்னு சொல்லி சொல்றது புவியோட்டுல ஏற்படுகின்ற குத்தான அசைவை குறிக்கும். புவியோட்டுல ஏற்படுகின்ற குத்தான அசைவை நாங்க கண்டவாக்க விசைன்னு சொல்லி சொல்லுவோம். மலையாக்க விசைன்னு சொல்லி சொல்றது புவியோட்டு இந்த பாறைப்படைகள்ல ஏற்படுகின்ற கிடையான விசை, வெளிப்படக்கூடிய கிடையான விசையை நாங்க மலையாக்க விசைன்னு சொல்லி சொல்லுவோம். இவ்வளவு விஷயம் உங்களுக்கு கிளியரா விளங்கிச்சா? வரைவிலக்கணம் வகைகள். வரைவிலக்கணத்தை மட்டும் ஒருக்கா சொல்லுவீங்களா? ஓகே, வரைவிலக்கணத்தை பார்ப்போம். பாருங்க, இது நாங்க புவியினுடைய ஒரு தகட்டு துண்டு. இது மேற்பரப்பு, புவியினுடைய மேற்பரப்புன்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த தகட்டு துண்டு தான் என்ன, எங்களுக்கு கட்கோளம். கட்கோளம் கட்கோளத்துக்கு கீழே எங்களுக்கு என்ன இருக்குது? மக்மா பாறை குழம்பு இருக்குது. இது புவியினுடைய உட்பகுதி. இந்த தகட்டுக்கு கீழே வரக்கூடிய உட்பகுதி. அப்ப இந்த உட்பகுதியில என்ன இருக்குது? வெப்பம் இருக்குது. வெப்பம் அதிகமாக இருக்குதானே. இந்த வெப்பத்தினால உண்டாகக்கூடிய ஒரு விசை கிளர் மின் விசை. கிளர் மின் விசை. இந்த கிளர் மின் விசை மேல் நோக்கி தான் தொழிற்பட போகுது. இந்த வெப்பத்தினால உண்டாகின்ற கிளர் மின் விசையும் அதோட சேர்த்து உட்பகுதியில எரிவடைகின்ற கனியங்களிலிருந்து வெளியேறும் சக்தி. இப்ப உட்பகுதியில என்ன கனியங்கள் இருக்குது? பாறை குழம்பு இருக்குதானே. பாறை குழம்பத்தான் அந்த கனியங்கள். அப்ப இந்த பாறை குழம்புல எங்களுக்கு தெரியும் சிலிக்கா, அலுமினியம், இரும்பு, மக்னீசியம் இப்படியான சேர்வைகள் கனியங்கள் அடங்கி இருக்குது. அப்ப இந்த எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த கனியங்கள்ல இருந்து வெளியேறுகின்ற சக்தி, இது 2ஆலையும் புவியில ஏற்படுகின்ற அந்த அசைவு, புவியோட்டு பகுதியில் ஏற்படுகின்ற அசைவை புவி அசைவு சொல்லி சொல்லுவோம். வெப்பத்தினால் உண்டாகின்ற கிளர்மின் விசையும் எரிவடைகின்ற கனியங்களில் இருந்து வெளிவருகின்ற சக்தியின் மூலமும் புவியோட்டுல ஏற்படுகின்ற அசைவை நாங்க புவி அசைவு சொல்லி சொல்லுவோம். எந்த புவி அசைவுனாலும் எங்களுக்கு 2 வகை. கண்டவாக்க விசை ஒன்று வரும், மலையாக்க விசை ஒன்று வரும். கண்டவாக்க விசைங்கிறது என்ன? இந்த புவியோட்டுல ஏற்படுகின்ற குத்தான, புவியோட்டு பாறைப்படையில தொழிற்படுகிற அந்த குத்தான விசைய சக்திய கண்டவாக்க விசைன்னு சொல்லி சொல்லுவோம். அதே புவியோட்டு பாறைப்படைகள்ல கிடையாக தொழிற்படுகின்ற அந்த விசைய சக்தியை நாங்க மலையாக்க விசைன்னு சொல்லி சொல்லுவோம். இவ்வளவு விஷயம் உங்களுக்கு விளங்குச்சா? சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு கண்டவாக்க விசையை பத்தி டீட்டெயிலான விஷயங்கள் தேவைப்படாது. கண்டவாக்க விசையை பத்தின டீட்டெயிலான விஷயங்கள் தேவைப்படாது. எங்களுக்கு தேவை மலையாக்க விசை. மலையாக்க விசையில 2 விதமான விசைகள் வரும். அது ஒன்று அமுக்க விசையாக இருக்கும், 2வது இழு விசையாக இருக்கும். இழு விசையாக இருக்கும். பாருங்க, இத புவியோட்டு பாறைப்படையாக இமேஜ் பண்ண இந்த துண்டை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு ஈஸியா காட்டுறேன் பாருங்க. இந்த அமுக்க விசைனா என்ன, இழு விசைனா என்ன, அமுக்க விசையினால என்னென்ன மடிப்புகள் உருவாகுது, இழு விசையினால என்னென்ன குறைகள் உருவாகுதுங்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப பாருங்க, புவியோட்டினுடைய பாறைப்படை தளங்களை நாங்க சில குறியீடுகளை வச்சுதான் காட்டுவோம். இதை நாங்க ஒரு 3 லேயர்களாக பிரிப்போம். இங்க ஒரு குறியீடை கொடுக்கணும். புவியோட்டு பாருங்க, இங்க ஒரு குறியீடு, இங்க ஒரு குறியீடு. இப்ப இது புவியோட்டு பாறைப்படை. இப்ப எங்களுக்கு தேவையான மலையாக்க விசையில 2 விதமான விசைகள் வருது, அமுக்க விசை, இழு விசை. அதுல நாங்க அமுக்க விசைன்னு சொல்லி சொல்றது பாருங்க, இந்த புவியோட்டு பாறைப்படைகின்ற ஒரு பகுதியை நோக்கி, ஒரு மைய பகுதியை நோக்கி 2 பக்கங்களிலும் இருந்து வருகின்ற விசைகளை அமுக்க விசைகள்னு சொல்லி சொல்லுவோம். ஒருங்கும் தகட்டசைவு படிச்சோம் தானே, 2 கவசத்தாடு ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ச்சி அடைகிறங்கிற மாதிரி.
அதேதான் இங்கே நடக்க போது. இந்த தகடில் புவியோட்டு பாறை படைகின்ற ஒரு மையத்தை நோக்கி, ஒரு பகுதியை நோக்கி இரண்டு பக்கங்களிலும் இருந்து தொழிற்பாடுகின்ற விசைகளை அமுக்க விசைகள்னு சொல்லி சொல்லுவோம். இரண்டாவது விஷயம் இழுவிசை. இழுவிசைனா குறித்ததொரு மைய பகுதியிலிருந்து எதிர்பக்கங்களுக்கு விலகி செல்லக்கூடிய, பிரிந்து செல்லக்கூடிய விசைகளை நாங்கள் இழுவிசைகள் சொல்லி சொல்லுவோம். அதாவது விலகும் தகட்டசைவு மாதிரி. அமுக்க விசைங்கிறது ஒருங்கும் தகட்டசைவு மாதிரி, இழுவிசைங்கிறது விலகும் தகட்டசைவு மாதிரி. அமுக்க விசைங்கிறது என்ன? புவியோட்டு பாறைப்படையில ஒரு மையத்தை நோக்கி வருகின்ற விசைகள். இழுவிசையில புவியோட்டு பாறைப்படைகள் ஒரு மையத்திலிருந்து எதிர்பக்கங்களுக்கு விலகி பிரிந்து செல்லக்கூடிய அந்த விசைகளை இழுவிசைன்னு சொல்லி சொல்லுவோம். இவ்வளவு விஷயம் விளங்குச்சா? கிளியரா? இப்ப எங்களுக்கு இந்த அமுக்க விசை தொழிற்பாட்டினால இந்த புவியோட்டு பாறை படைகள்ல மடிப்பு மலைகள் உருவாகும். மடிப்புகள்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவா அமுக்க விசைனால மடிப்பு. பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் நாங்க அமுக்க விசையை கொடுக்கும் போது இந்த பாறை படைக்கான இது இப்படி மடிக்கப்படும், பல கோணங்கள்ல மடிக்கப்படும். அப்ப எங்களுக்கு மடிப்புகள் சம்பந்தமான படங்களும் வரும், அதுக்குரிய விளக்கமும் வரும். அதே மாதிரி இழுவிசைனால இப்ப இந்த மையத்துல இருந்து எதிர்பக்கத்துக்கு விசைகள் தொழிற்பட்டால் இந்த பாறை படை உடைக்கப்பட்டு ஒரு பகுதி கீழே இறங்குறதுனாலயோ அல்லது ஒரு பகுதி மேல் உயர்த்தப்படுறதுனாலயோ எங்களுக்கு குறைகள் அல்லது பிளவுகள் எங்களுக்கு வரும். அப்ப இந்த இழுவிசைனால ஏற்படுகின்ற குறைகள் என்ன, அமுக்க விசைகளால உருவாகக்கூடிய மடிப்புகள் என்ன, அதுக்குரிய படங்கள் எப்படி நாங்க சரியாக வரைகிறது, விளக்கத்தை எப்படி ஈஸியாக எழுதுறது, இதை பத்தி பார்ப்போம். ஓகே தானே? முதலாவது நாங்க அமுக்க விசையால உருவாகக்கூடிய மடிப்புகளை பத்தி பார்ப்போம். பாருங்க, அமுக்க விசையால் உருவாகின்ற மடிப்புகள் சம்பந்தமாக பார்ப்போம். மடிப்புகள் எங்களுக்கு நிறைய மடிப்புகள் அமுக்க விசையினால உருவாகும். அதுக்குள்ள முதலாவது நாங்க சமச்சீர் மடிப்பை பத்தி பார்ப்போம். சமச்சீர் மடிப்பு. உங்க கையில கொப்பி பேனைகள் இருந்தா, ஒரு முறை உங்களுக்கு வரைகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருந்தா நீங்க வரைஞ்சி பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு சமச்சீர் மடிப்புன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பாக்ஸ் அடிக்கணும். ஒரு பாக்ஸ் அடிச்சுட்டு சார், நீங்க முதல்ல வந்து 3 லேயர்ஸ் வரைஞ்சீங்க தானே சார்? அந்த 3 லேயர்ஸ்க்கும் ஏதாவது பெயர் இருக்கா சார்? இல்ல, அது சும்மா புவியோட்டு பாறை படைகள்னு தான் சொல்லுவோம். அந்த பாறை படைகள்ல தான் அமுக்க விசை இழுவிசை எங்களுக்கு தொழிற்பட போகும். அந்த அடையாளங்களை வச்சுதான் இந்த படங்கள் எல்லாமே வரப்போகுது. பாருங்க, நான் மேற்படைய இந்த குறியீடை கொடுக்குறேன், 2வது படைக்கு பிளஸ் பண்றேன், 3வது படைக்கு நான் மைனஸ் பண்றேன். சரிதானே? இப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரைகிறேன். விளங்குதா ஒரு படம் விளங்குதா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, இங்க உள்ள அதே 3 லேயர்களை வச்சு நான் இந்த படத்தை உருவாக்குறேன். அப்போ மேற்படை எங்களுக்கு ப்ளஸ் பண்ண போது 2வது படையில நான் பிளஸ் அடையாளத்தை காட்டுறேன், 3வது படையில மைனஸ் அடையாளத்தை காட்டுறேன். இப்ப இங்க நீங்க மேலிருந்து கீழ் நோக்கி கட் பண்ணா உங்களுக்கு 2 பக்கமும் அதே மாதிரி வரணும். இப்ப எப்படின்னு சொன்னா பாருங்க, சிம்பிளா சமச்சீர் மடிப்புன்னு சொல்லி சொல்றது, இந்த கிடையாக அமைந்த பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால உருவாகின்ற மடிப்பு, இது வந்து மடிக்கப்படுது. அமுக்க விசை தொழிற்பாட்டினால உருவாகின்ற மடிப்பு 2 பக்கங்களிலும் ஒரே விதமான சாய்வை கொண்டு காணப்படுமாக இருந்தா அதை நாங்க சமச்சீர் மடிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி? கிடையாக அமைந்த பாறைப்படையில், அப்படித்தான் எழுதணும். ஈஸியா நீங்க எழுதுறா அதே போல நீங்க எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னா கிடையாக அமைந்த பாறைப்படையில் அமுக்க விசை தொழிற்பாட்டினால் உருவாகின்ற மடிப்பு 2 பக்கங்களிலும் ஒரே விதமான சாய்வை கொண்டு காணப்படுமாயின் அதனை சமச்சீர் மடிப்பு என்பர். சிம்பிளா அப்படி எழுதலாம்.
இரண்டு பக்கங்கள்லையும் அது குத்துச்சாய்வாக இருக்கும் அல்லது இரண்டு பக்கங்கள்லையுமே மென்சாய்வாக இருக்கு. இப்படி மாற மடிப்பும் சமச்சீர் மடிப்பாக எங்களுக்கு வரும். எந்த மடிப்புற உருவாக்கத்தை டீட்டெயிலா எழுத போகணுன்ற அவசியம் இல்லை. சில பேர் சமமான சக்தியை கொண்ட அமுக்க விசை தொழிற்படுவதனால் எழுதுவாங்க. சில வேளைகள்ல சமமான திணிவை கொண்ட பாறை படைகள்ல சமமான சக்தியை கொண்ட அமுக்க விசைன்னு சொல்லிடுறாரு. அந்த டீட்டெயில் தேவையில்லை. இப்ப இப்படி எங்களுக்கு அமுக்க விசை தொழிற்பாட்டினால உருவாகின்ற மடிப்புகள் 3 வரைபடங்களின் உதவியுடன் விளக்குகள்னு சொல்லி கேட்கிறான்னு சொன்னா பெஸ்ட்டுக்கு நீங்க இன்ட்ரடக்ஷன்ல அமுக்க விசைடா என்னங்கிற விஷயத்த கொடுங்க. குறித்தது ஒரு புயோட்டு பாறைப்படையினுடைய குறித்த மைய பகுதியை நோக்கி இரு பக்கங்களிலும் இருந்து தொழிற்படுகின்ற விசை அமுக்க விசை எனப்படும். இவ் அமுக்க விசையின் விளைவாக புவியோட்டில் பல்வேறு மடிப்புகள் உருவாகின்றன. அதுல முதலாவது சமச்சீர் மடிப்பை கொடுக்குறீங்க. அதை கொடுத்துட்டு எப்படி எழுதுவீங்க? கிடையாத இந்த பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால் உருவாகின்ற மடிப்பு இரண்டு பக்கங்களிலும் ஒரே விதமான சாய்வை கொண்டு காணப்படுமாயின் அதை நாங்க இந்த சமச்சீர் மடிப்புன்னு சொல்லுவோம். ஒன்று அது ரெண்டு பக்கமுமே குத்துச்சாய்வாக இருக்கும் அல்லது ரெண்டு பக்கமுமே மென்சாய்வாக இருக்கும். இப்படி பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா ரெண்டு பக்கமும் எங்களுக்கு அதே மாதிரியான சாய்வுகள் வரும். ரெண்டாவது சமச்சீர் அற்ற மடிப்பு. ரெண்டாவது எங்களுக்கு வரப்போறது சமச்சீர் அற்ற மடிப்பு. இதுக்குரிய படத்தை வரையக்குள்ள இதுக்குரிய படத்தை நீங்க வரையும் போது என்ன செய்யுங்க, ஒரு பக்கத்தை இப்படி சாய்வாக எடுங்க. ஒரு பக்கத்தை சாய்வாக எடுத்துட்டு அடுத்த பக்கத்தை நேரா நிமித்துங்க. விளங்குதா? சமச்சீர் அற்ற மடிப்பை வரையும் போது ஒரு சாய்வு அப்படி வளைச்சு எடுத்துட்டு தொங்கலுக்கு அடுத்த சாய்வை நிமித்துங்க. மேல உள்ள மாதிரி 3 லேயர்களுக்கு கீழே நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சி படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, சிம்பிளா நீங்க படத்தை முடிச்சுட்டு போகலாம். அப்ப அதே குறியீடை நான் நீங்க கொடுக்குறேன். மேல க்ரோஸ் அடையாளம், இடையில பிளஸ் பண்ண அடையாளம், அடியில மைனஸ் பண்ண அடையாளம். இப்ப இதுக்குரிய விளக்கம் எப்படி வரும்? கிடையாமைந்த பாறைப்படையில், அதுக்கும் அதே பெட்டன்ல வரப்போகுது. கிடையாமைந்த பாறைப்படையில் அமுக்க விசை தொழிற்பாட்டினால் உருவாகின்ற மடிப்பு இரண்டு பக்கங்களிலும் என்ன கிடையாமைஞ்ச இந்த பாறைப்படை எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்ப இந்த கிடையாமைஞ்ச பாறைப்படையில் அமுக்க விசை தொழிற்படும் போது உருவாகின்ற மடிப்பு இரண்டு பக்கங்களிலும் வெவ்வேறு சாய்வை கொண்டு காணப்படுமாக இருந்தா அதை நாங்க சமச்சீர் அற்ற மடிப்பு சொல்லி சொல்லுவோம். இரண்டு பக்கங்களிலும் வெவ்வேறு சாய்வை கொண்டு காணப்படுமாக இருந்தா அதை சமச்சீர் அற்ற மடிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு பக்கம் மென் சாய்வாகவும் மறுபக்கம் குத்துச்சாய்வாகவும் அமைஞ்சிருக்கு. இது சமச்சீர் அற்ற மடிப்பு. மூன்றாவது எங்களுக்கு வரப்போறது தலைகீழ் மடிப்பு. தலைகீழ் மடிப்பு. தலைகீழ் மடிப்பு எப்படி வரும்? இந்த படம் விளங்குதா? பாருங்க, தலைகீழ் மடிப்பு இந்த பகுதியை கொஞ்சம் சாய்வாக்கி இருந்தா சரி. இந்த பக்கம் நீங்க ஒரு சாய்வாக்கீரி நிமித்தி வச்சிருக்கீங்க தான், இதை கொஞ்சம் வளைச்சிக்கீர்னா அந்த படம் எங்களுக்கு ஓகே ஆகும். எந்த மாதிரியான ஒரு அமைப்புல கொஞ்சம் சாய்வாக கீர்னா எங்களுக்கு தலைகீழ் மடிப்பு உருவாகும். அதே குறியீடுகளை கொடுக்குறேன். மேல க்ரோஸ் அடையாளம், இடையில பிளஸ் அடையாளம், ஃபைனலா எங்களுக்கு மைனஸ் அடையாளத்தை கொடுக்குறேன். இப்ப இந்த மடிப்புக்கு ஆன்சர் எழுதுறது எங்களுக்கு இன்னும் ஈஸி, இன்னும் லேசா இருக்கு. பாருங்க, அமுக்க விசை தொழிற்பாட்டினால் உருவாகின்ற சமச்சீரற்ற மடிப்புகள். கவனிங்க, அமுக்க விசை மைக்க ஆஃப் பண்ணி வச்சா நல்லவ. இதை பாருங்க, என்ன அமுக்க விசை தொழிற்பாட்டினால் உருவான சமச்சீர் அற்ற மடிப்புகளில் மீண்டும் என்ன செய்யும்? மீண்டும்
அமுக்க விசை தொழிற்பாடு நிகழும் போது அதன் மேற்பகுதி சற்று அதிகமாக மடிக்கப்படுவதனால் என்ன சமச்சீரற்ற மடிப்புகளில் மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாட்டினால் அதனுடைய மேற்பகுதி சற்று அதிகமாக மடிக்கப்படுவதனால் தலைகீழ் மடிப்புகள் உருவாகின்றது. இது இந்த நிலவுருவம் இதுல தொடர்ச்சியான ஒரு நிலவுருவமாக வரும். இதுல இருந்து இதங்களுக்கு உருவாகும். நாலாவது எங்களுக்கு மடிப்பு மாறது தலைகீழ் மடிப்புக்கு அப்புறமா வாரது குனிந்த மடிப்பு. தலைகீழ் மடிப்புக்கு வரைவிலக்கணத்தை சொல்லுவீங்களா சார்? என்னவா சார் தலைகீழ் மடிப்புக்கு வரைவிலக்கணத்தை கொஞ்சம் சொல்லுவீங்களா ப்ளீஸ்? ஓகே பாருங்க. இப்போ அமுக்க விசை தொழிற்பாட்டால உருவாகின இந்த மடிப்பு இருக்குதான் சமச்சீரற்ற மடிப்பு. இந்த சமச்சீரற்ற மடிப்புல மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு நிகழும் போது அதனுடைய மேற்பகுதி சற்று அதிகமாக மடிக்கப்படுவதனால் தலைகீழ் மடிப்புகள் உருவாகின்றது. ஒன்றுதான் அதுக்குரிய விளக்கம். சிம்பிள் எப்படி எழுத போறீங்க? அமுக்க விசை தொழிற்பாட்டினால் உருவாகின்ற சமச்சீரற்ற மடிப்புகள் மீது மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு இடம்பெறுவதனால் அதன் மேற்பகுதி சற்று அதிகமாக மடிக்கப்படுகின்றது. இதன் மூலம் தலைகீழ் மடிப்புகள் உருவாகின்றது என்ற விஷயத்தை கொடுப்பீங்க. அடுத்தது குனிந்த மடிப்பு. இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக மடிக்கப்பட்டிருக்கு. குனிந்த மடிப்பு இதை விட இன்னும் அதிகமாக மடிக்கப்பட்டிருக்கும். இப்படி வரைங்க. ஒரு கோட்டை அடிச்சு எடுத்தா சரி. ஒரு லைனை நீங்க இதை விட இந்த லைன் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அடுத்ததுல நீங்க இந்த அடிப்பகுதியில இருந்துதான் ஃபர்ஸ்ட் லைனை வரையணும்னு ஐடியா எடுத்தீங்கன்னா படம் அந்த பாக்ஸுக்குள்ளுக்க வரைஞ்சிக்க மாட்டீங்க. நீங்க அது இந்த துண்டுல இருந்து மடிக்கலாம், இங்க இருந்து மடிக்கலாம். உங்களுக்கு எங்க அந்த படத்தை சரியா வரைஞ்செடுக்கிறதுக்கு இடம் செட்டிஸா இருக்குதோ, உங்களுக்கு பொருத்தமா இருக்குதோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஓகே. பாருங்க, எங்களுக்கு குனிந்த மடிப்பாக வரும். இந்த லைனை நான் மேல இருந்து எடுக்கிறேன். எப்படி வரையணும்? அப்ப அதே லைன் அப்ப நாங்க கொடுத்துருவாங்க. சரி, மேல க்ரோஸ் அடிச்சுட்டு ரெண்டாவது பிளஸ் போடுறீங்க. மூன்றாவது லைன்ல மைனஸ் பண்ணி எடுக்கிறீங்க. 3 லேயர் காட்டினாலும் போதுமானது. சில பிள்ளை 4-5 லேயர் எல்லாம் காட்டுவாங்க. டைமை பொறுத்து நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எடுக்கலாம். சரி, ஓகே. சமச்சீர் அற்ற மடிப்புல எங்களுக்கு தலைகீழ் மடிப்பு உருவானது. இதே மாதிரி தலைகீழ் மடிப்புற தொடர்ச்சியான நிலவுருவமாக குனிந்த மடிப்புகள் இருக்கும். இப்ப இதுக்குரிய விளக்கம் எப்படி வரும்? அமுக்க விசை தொழிற்பாட்டினால உருவான இந்த தலைகீழ் மடிப்புகளில் மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு ஏற்படும் போது அது குனிந்த மடிப்புகளை உருவாக்குகின்றது. அதன் ஒரு பகுதி மற்றைய பகுதியின் மீது சாய்வடைகின்றது. என்ற விஷயம் வரும். இப்ப இதுல தொடர்ச்சி இதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிலவுரிமைகளுக்கு வரப்போகுது. என்ன? அமுக்க விசை தொழிற்பாட்டினால் உருவான தலைகீழ் மடிப்பின் மீது மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு நிகழும் போது குனிந்த மடிப்புகள் உருவாகின்றன என்ற விஷயத்தை போட்டு என்ன செய்வீங்க? இந்த நோட்ஸை வந்து எழுதுவீங்க. குனிந்த மடிப்பு. அடுத்தது பாருங்க, விசிறி மடிப்பு. அஞ்சாவது விசிறி மடிப்புன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த பணமட்டையால செஞ்ச விசிறிய பாத்துருக்கீங்க தானே? அந்த ஃபோமுக்கு வந்தா ஓகே. ஒரு விசிறி மாதிரியான ஒரு அமைப்புல அந்த பணமட்டையில வரைஞ்ச மாதிரி வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். பாருங்க,
இப்ப இதுல மேல உள்ள லேயரை நாங்க வழக்கமா கொடுக்குற அதே குறியீடை பயன்படுத்தி வரைகிறோம். மேல உள்ள லேயர் ரெண்டாவது லேயருக்கு பிளஸ் பண்ணி எடுக்கிறீங்க. இல்ல நீங்க வேற வேற கலர் அடிச்சு கொடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. குறியீடு போட்டாலும் கலர் பண்ணி கொடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. படத்தை நாங்க சரியாக கீழ்னா ஓகே. படத்தை சரியாக கீழ்கொண்டா ஓகே. ஃபைனல் லேயருக்கு டயஸ் பண்ண மாதிரி காரணம் ஓகே. எங்க பாருங்க, இதுக்கு என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னா இதுக்குரிய விளக்கம் எங்களுக்கு இந்த கிடையாக அமைந்த பாறைப்படையில கிடையாக அமைஞ்ச இந்த பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால பல சிறிய மடிப்புகள் உருவாகும். உதாரணத்துக்கு இந்த பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்படும் போது எங்களுக்கு பல சிறிய மடிப்புகள் உருவாகுது. இப்ப இந்த சிறிய மடிப்புகள்ல மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு நிகழும் போது அது விசிறி வடிவத்தை பெறுவதனால் விசிறி மடிப்புகள் உருவாகின்றது. சிம்பிளான விஷயம். கிடையாக அமைந்த பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால பல சிறிய மடிப்புகள் உருவாகுது. அந்த சிறிய மடிப்புகள்ல மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு நிகழும் போது அது விசிறி வடிவத்தை பெறுவதனால் விசிறி மடிப்புகள் உருவாகும். மூலம் கிளியரா விளங்குச்சா? பாருங்க, சரி டவுட் இருக்குதா? முதலாவது சமச்சீர் மடிப்புல சார் அந்த ரெண்டு சாய்வுகளுக்கும் ரெண்டு பெயர் சொன்னீங்க தானே சார்? என்ன பெயர்? ரெண்டு பக்கங்களும் ஒன்று மென்சாய்வாக இருக்கும் அல்லது குத்துச்சாய்வாக இருக்கும். இப்போ குத்துச்சாய்வு சொன்ன செங்குத்தாக மடிக்கப்படுது. ரெண்டு பக்கமும் செங்குத்தாக இருக்கும். இதால ஒருத்தர் ஏறி போகலாமா? இல்ல, செங்குத்தாக இருக்கும். சில வேளையில அந்த ரெண்டு பக்கமும் மென்சாய்வாக இருக்கு. சும்மா இப்படி சிம்பிளா அகலமாக இருக்கு. இது சும்மா ஒருத்தர் நடந்து போற மாதிரி இருக்கு. அப்ப எங்களுக்கு அமுக்க விசை தொழிற்பாட்டால இந்த பாறைப்படைகள் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி வரணும். செங்குத்தாக வரணும் அல்லது எங்களுக்கு மென்சாய்வாக வரணும். அப்படி மடிக்கப்பட்டா அது சமச்சீர் மடிப்பாக வரும். எங்களுக்கு சமச்சீர் அற்ற மடிப்புல டிஃப்ரெண்டா வரும். ஒரு பக்கம் மென்சாய்வாக இருக்கும், மற்ற பக்கம் குத்திச்சாய்வாக இருக்கும். இந்த படத்தை பாருங்க. அப்ப இதர தொடர்ச்சியா இது உருவாகும், இதர தொடர்ச்சியாங்களுக்கு இது உருவாகும். அடுத்தது எங்களுக்கு விசிறி மடிப்பு. அதுக்கு நான் கிடையாம இந்த பாறைப்படை இந்த இடத்துல இருந்து ஐடியா எடுத்துட்டு போதும். சரிதானே? இப்ப இந்த விஷயங்கள் கிளியரா உங்களுக்கு இதுவரை பார்த்த மடிப்புகள் சார் இந்த மடிப்புகளுக்கு மொத்தமா சொல்லிட்டீங்களா சார்? எந்த விஷயம் எது கொஞ்சம் சொல்லுவா? விசிறி மடிப்புக்கு சார் கொஞ்சம் விசிறி மடிப்புங்கிறது பாருங்க. விசிறி மடிப்புன்றது இப்ப புவியோட்டு பாறைப்படை கிடையாக அமைந்த பாறைப்படை இருக்குது. இந்த கிடையாக அமைந்த பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்படுது. ரெண்டு பக்கம் இருந்தும் சக்தி ஒரு மையத்தை நோக்கி தள்ளுது. அப்ப இது தள்ளப்பட்டா என்ன செய்யும்? மடிக்கப்படும். இது அப்படி மடிக்கப்பட்டுதான் இந்த மடிப்புகள் உருவாகி இருக்குது. அப்ப கிடையாக அமைஞ்ச பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால பல சிறிய மடிப்புகள் உருவாகுது. இது பாருங்க, இந்த இடத்துல ஒரு மடிப்பு, இந்த இடத்துல ஒரு மடிப்பு, இந்த இடத்துல ஒரு மடிப்பு. இப்ப இப்படி சிறிய மடிப்புகள் உருவாகி இருக்கிறாங்க. சிறிய மடிப்புகள் உருவாகி இருக்கு. இப்படி இந்த பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால பல சிறிய மடிப்புகள் உருவாகி இருக்குது. இந்த மடிப்புகள்ல மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு நிகழும் போது அது விசிறி வடிவத்தை பெற்றுக் கொள்றதுனால அதை நாங்க விசிறி மடிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். விளங்குச்சா? ஆம் சார், ஆம் சார். தேங்க்யூ சார். ஓகே, இப்ப அடுத்தது பார்ப்போம். ஆறாவது, மேல் மடிப்புள் மடிப்பும் கீழ் மடிப்புள் மடிப்பும். எந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்டா பாருங்க, எப்படி கீழே கொஞ்சம் மடிப்பு எடுக்கணும், அதுக்கு பிறகு இப்படி மேல உயர்த்தி கொஞ்சம் மடிப்புகள் வரையணும். இந்த இடத்துலயும் ஒரு லைன் போகணும், மேலேயும் ஒரு லைன் போகணும்.
இதுக்குரிய படத்தை வரைகிறது. அதே லைன் என்ன செய்றீங்க, நீங்க உங்களோட வழக்கமான லேயர்களை கொடுக்குறீங்க. இதே குறியீடுகளை நீங்க இந்த படங்களுக்கும் கொடுங்க. 2வது லைன்ல பிரஸ் பண்றீங்க. நீங்க கலர் பண்ணி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கலர் பண்ணி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. 3வது லைன் டயஸ் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, இதுவும் எப்படி இருந்தது ஆரம்பத்துல கிடையாக அமைஞ்சது பாறைப்படை. அப்ப பாருங்க, இந்த கிடையாக அமைஞ்ச பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால பல சிறிய மேல் மடிப்புகளும் பல சிறிய கீழ் மடிப்புகளும் உருவாகுது. பல சிறிய மேல் மடிப்புகளும் சிறிய கீழ் மடிப்புகளும் உருவாகின்றது. இந்த மடிப்புகள்ல மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு ஏற்படும் போது அது மேல் மடிப்புகளாகவும் கீழ் மடிப்புகளாகவும் மாற்றம் அடையுது. சிம்பிளான விஷயம் தான். கிடையாக அமைஞ்ச பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால் அமுக்கப்படுறதுனால பல சிறிய மேல் மடிப்புகளும் பல சிறிய கீழ் மடிப்புகளும் உருவாகுது. இந்த மடிப்புகள்ல மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு ஏற்படும் போது அது மேல் மடிப்புகளாகவும் கீழ் மடிப்புகளாகவும் உருவாகும். இந்த விஷயம் மேல் மடிப்பு மற்றும் கீழ் மடிப்பு. இந்த விஷயம் விளங்குச்சா? இன்னும் ஒருக்கா சொல்லுவீங்களா சார்? சரி, ஓகே ஓகே, பாப்போம். இதை பாருங்க, இது கிடையாக அமைஞ்ச புவியோட்டினுடைய பாறைப்படை. இந்த பாறைப்படையில இந்த மையத்தை நோக்கி 2 பக்கம் என்ன செய்ய போகுது, அமுக்க விசை தொழிற்பாடுகளுக்கு ஏற்பட போகுது. அப்ப கிடையாக அமைஞ்ச பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால பல சிறிய மேல் மடிப்புகளும் பல சிறிய கீழ் மடிப்புகளும் உருவாகுது. பல சிறிய மேல் மடிப்புகளும் சிறிய கீழ் மடிப்புகளும் உருவாகும். இந்த மடிப்புகள் மீது மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு நிகழும் போது அது மேல் மடிப்புகளாகவும் கீழ் மடிப்புகளாகவும் மாற்றம் அடையுது. அவ்வளவுதான். அமுக்க விசை தொழிற்பாட்டால மேல் மடிப்புகள் கொஞ்சமும் கீழே கொஞ்சம் மடிக்கப்படுது, புவியோட்டு பாறைப்படும். அதுல மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாட்டா அது மேல் மடிப்பாகவும் கீழ் மடிப்பாகவும் மாற்றம் அடையுது. அதுக்கு பிடிஎஃப் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. இது சிம்பிளா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கையெழுத்தால் எழுதப்பட்ட பிடிஎஃப், கிளாஸுக்கு வழங்குற பிடிஎஃப் தான் அது. அதுல உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதுல நோட்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபுல் நோட்ஸ் இருக்கு. பிரிண்ட் எடுத்தா ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு அடுத்த மடிப்பை பத்தி பார்ப்போம். மேல் உதைப்பு மடிப்பு. எத்தனாவது? 7வது. மேல் உதைப்பு மடிப்பு. இது பாருங்க, அடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து சார் அந்த வீடியோஸ் எப்படி பாக்குறது சார்? எப்படி பெற்றுக்கொள்றது? ஆம் சார். இந்த கிளாஸ்லயா விளங்கல சார்? வீடியோல பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கு. அது சேர்ந்த குரூப்ல இருக்கு, நானும் சேர்ந்தேன். அதே மாதிரி என்ன செய்யுங்க சார், இன்னைக்கு ஒருக்கா போட்டு விட முடியுமா சார்? ஓகே ஓகே, நான் போட்டு விடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், அகவிசைட ஸ்டார்ட் பண்ண பொழுது எடுத்த ரெக்கார்டிங் தர முடியுமா சார்? அது ஜானு சார் யூடியூப் சேனல் இருக்கு, அதுல செக் பண்ண ஃபுல்லா இருக்கு. ஓகே எப்படி சார். ஒரு படத்தை வரையறீங்க பாருங்க. மேலுதைப்பு மடிப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, மேலுதைப்பு குறைன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. மேலுதைப்பு மடிப்புக்கு இந்த தானே, இந்த 2 லைனையும் கிட்ட எடுங்க. இதுல இருந்து கிட்ட இருக்கணும். இது விளக்கிருக்க கூடாது, இது தள்ளி இந்த இடத்துல இருக்கக்கூடாது. கிட்ட அந்த லைனை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப இதுக்குள்ள எங்களுக்கு இதுக்குரிய குறியீடை கொடுக்கணும். இதே குறியீடுகளுக்கு இந்த இடத்துல வரும்.
இதுக்குள்ள பிளஸ் பண்றோம்னா இதே பிளஸ் பண்ற குறியீடு உங்களுக்கு 2வது லைனுக்கு வரப்போகுது. 3வது லைன்ல நாம மைனஸ் பண்றோம்னா அந்த மைனஸ் லைன் 3வது லைனுக்கு வரும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல எங்களுக்கு மேலுதைப்பு மடிப்பு எப்படி உருவாகும்னு சொன்னா இந்த குனிந்த மடிப்புல தொடர்ச்சி தான் இருக்கு. குனிந்த மடிப்பினுடைய தொடர்ச்சியாக வார நிலவுதான் மேலுதைப்பு மடிப்பு. இப்ப எங்களுக்கு அமுக்க விசை தொழிற்பாட்டினால உருவான இந்த குனிந்த மடிப்புகள் மீண்டும் அமுக்க விசை தாக்கத்திற்கு உட்படும் போது நல்ல விளைவுகளோட அதுக்கு விளக்கம் எப்படி வர, அமுக்க விசை தொழிற்பாட்டினால் உருவான குனிந்த மடிப்புகள் மீண்டும் அமுக்க விசை தாக்கத்திற்கு உட்படும் போது அது உதைப்பு தளத்தின் ஊடாக உடைக்கப்படுகின்றது. உதைப்பு தளம் பாருங்க, இது இந்த பகுதியை நோக்கி தள்ளுது, இது இந்த பகுதியை நோக்கி தள்ளுது, இது இந்த பகுதியை நோக்கி தள்ள போகுது. அமுக்க விசை தொழிற்பாட்டா இந்த வளைவு இந்த பக்கம் இழுபடும், இது இந்த பக்கம் தள்ளுப்படும். அப்ப இங்க பாருங்க ஒரு இழுகொண்டு இருக்குது, இழுகொண்டு. அப்ப அதுக்கு மேல என்ன செய்யலாது, பாறைப்படைகள் தாக்கு பிடிக்க இயலாது. இதனால என்ன நடக்கும், இந்த பாறைப்படை உதைப்பு தளத்துக்கு கூட உடைக்கப்படும். அப்படி உடைக்கப்படுறதுனால மேலுதைப்பு மடிப்பு வந்து எங்களுக்கு உருவாகுது. மேலுதைப்பு மடிப்பு எப்படி சிம்பிளா சொல்லணும்னா, அமுக்க விசை தொழிற்பாட்டினால் உருவான குனிந்த மடிப்பின் மீது மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு இடம்பெறும் போது உதைப்பு தளத்தினால் உடைக்கப்பட்டு மேலுதைப்பு மடிப்புகள் உருவாகின்றது. இந்த விஷயங்கள் மூலம் என்ன, அமுக்க விசை தொழிற்பாட்டினால உருவாகின்ற மடிப்புகள் தான் இவ்வளவு விஷயம் கிளியரா விளங்குனீங்க. கிளியரா ஓம் சார். லைன் கட் ஆக இல்லை. ஓகே, இப்ப பொதுவா அமுக்க விசை தொழிற்பாட்டால மடிப்புகள் உருவாகும், இழுவிசை தொழிற்பாட்டினால குறைகள் உருவாகும். பொதுவாக அமுக்க விசை தொழிற்பாட்டினால மடிப்புகள் உருவாகும், இழுவிசை தொழிற்பாட்டினால குறைகள் உடைவுகள் ஏற்பட்டு குறைகள் உருவாகும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல அமுக்க விசை தொழிற்பாட்டினாலையும் சில குறைகள் வந்து உருவாகும். அப்ப அடுத்த விஷயம் பார்க்க வேண்டியது என்ன, இந்த அமுக்க விசையினால் உருவாகின்ற அமுக்க விசையால் உருவாகும் குறைகள் அமுக்க விசையால் உருவாகும் குறைகள். அதுல முதலாவது மேலுதைப்பு குறை. இதே ஃபார்மட்ல தான் எங்களுக்கு மேலுதைப்பு குறை வரப்போகுது. அந்த நிலவுருவத்தை நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளித்தான் வரைக்கும். இதை பாருங்க, இதே படங்கள் தான் எங்களுக்கு இங்கேயும் வரப்போகுது. இந்த இடத்துல நாங்க ஜாயிண்ட் ஆக்கி தானே வரைஞ்சிருக்கோம். ஆனா இதை கொஞ்சம் என்ன செய்வோம், நாங்க தள்ளின மாதிரி வரையும். இந்த இடத்துல நாங்க cross line கொடுக்குறோம்னா அந்த cross line இங்க வரும். இந்த இடத்துல பிளஸ் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னா அந்த பிளஸ் எங்களுக்கு இந்த இடத்துல வரும். இங்க மைனஸ் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னா அந்த மைனஸ் இங்க எங்களுக்கு வரப்போகுது. அப்ப இதை பாருங்க, மேலுதைப்பு குறை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா அமுக்க விசையினால மடிப்புகள் உருவாகும், இழு விசையினால குறைகள் உருவாகும். ஆனா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அமுக்க விசை தொழிற்பாடுகளாலையும் பாறைப்படைகள் உடைக்கப்பட்டு சில குறைகள் உருவாகும். அப்படி உருவாகிற குறையில முதலாவது என்ன, மேலுதைப்பு குறை. இப்ப இந்த மேலுதைப்பு குறையை எழுதுறதுக்கு நாங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குனிந்த மடிப்புல இருந்தோம், மேலுதைப்பு மடிப்புல இருந்தோம் நாங்க ஸ்டார்ட் பண்ணி வரையலாம். மேலுதைப்பு மடிப்புல இருந்தோம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வரையலாம். இப்ப எங்க பாருங்க, நான் மேலுதைப்பு மடிப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த அமுக்க விசை தொழிற்பாட்டினால உருவான மேலுதைப்பு மடிப்பின் மீது
அமுக்க விசை தொழிற்பாட்டினால் உருவான மேலுதைப்பு மடிப்பின் மீது மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு இடம்பெறுவதனால் அது உடைப்பு தளத்தால் உடைக்கப்பட்டு பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நகர்த்தப்படுது. பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற பாறைப்படை ஜொயிலாக இருந்த பாறைப்படை இந்த இடத்துல தொலைவிலையும் இங்க தொலைவிலையும் நகர்த்தப்படுது. சில வேளையில கிலோமீட்டர் கணக்கான தூரங்களுக்கு இந்த பாறைப்படை நகர்த்தப்படும். அப்படி நகர்த்தப்படுறதுனாலதான் இந்த மேலுதைப்பு குறைகள் உருவாகுது. நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, ஒரு முறை சொல்றேன். இந்த அமுக்க விசை தொழிற்பாட்டால உருவாகியுள்ள மேலுதைப்பு மடிப்பின் மீது மீண்டும் அமுக்க விசை தொழிற்பாடு இடம்பெறுவதனால் உதைப்பு தளத்தினால் உடைக்கப்பட்டு பாறை திணிவுகள் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நகர்த்தப்படுவதனால் இந்த மேலுதைப்பு குறைகள் உருவாகின்றது என்ற விஷயத்தை கொடுப்பீங்க. இந்த விஷயம் விளங்குச்சா? கிளியரா மேலுதைப்பு குறை? ஓகே. அடுத்தது பாருங்க, அமுக்க விசையால உருவாகிற குறையில இரண்டாவது பாருங்க அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு. அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு ஒரு இலவு. அது நாங்க எப்படி வரைய சிம்பிளா பாருங்க, ஒரு வளைவு எழுதுறீங்க, வளைவுக்கு 3 லேயர்களை கொடுங்க. பாஸ் பேப்பர்கள்ல இது தொடர்பான கேள்விகள் வந்திருக்கா சார்? வந்து சொல்றேன். இந்த மேல் லைன் அழிச்சு விட்டுருங்க. சரியா? பாருங்க, இந்த இடத்துல எப்படி ஒன்று வருது, இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு அமைப்புல உருவாகுது. இதை பாருங்க, இந்த மேற்படையை நாங்க வழக்கமா க்ரோஸ் பண்ணி காட்டுறோம். இதையும் க்ரோஸ் பண்றோம், க்ரோஸ் பண்ணி எடுக்கிறோம். ரெண்டாவது லைன் பிளஸ் வழக்க மாதிரி பிளஸ் பண்றோம். இந்த லைன் பிளஸ், இந்த லைன் பிளஸ். மூன்றாவது லைனை மைனஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த லைனை மைனஸ் பண்றோம், இந்த லைனை மைனஸ் பண்ணி எடுக்கிறோம். இப்படி ஒரு நிலவுருவத்தை வரைஞ்செடுக்கிறோம். நிலவுருவத்தை வரைஞ்செடுக்கிறோம். பாருங்க, இது எப்படி எங்களுக்கு உருவாக்கம் அடைய போதும்? இது எப்படி எங்களுக்கு உருவாக்க போகுதுன்னா, இந்த கிடையாக அமைந்த பாறைப்படையில் அமுக்க விசை தொழிற்பாட்டினால் இரு உடைவுகள் ஏற்படுகின்றது. என்ன? கிடையாக அமைந்த பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால இரு உடைவுகள் ஏற்பட்டு அந்த உடைவுகளுக்கு இடைப்பட்ட பாறை திணிவு, இந்த பாறை திணிவுதானே இது, கீழிறங்குறதுனால அமுக்க பிளவு பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு பள்ளம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளம் உண்டு இருக்குது, குறை பள்ளம் உண்டு இருக்குது. எப்படி உருவாகிருக்கும்? கிடையாக அமைந்த பாறைப்படையில அமுக்க விசை தொழிற்பாட்டினால 2 உடைவுகள் ஏற்பட்டு அந்த உடைவுகளுக்கு இடைப்பட்ட பாறை திணிவு தந்த நிலையில இருந்து கீழே இறங்குறதுனால அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு உருவாகும். இந்த விஷயம் விளங்குது எவ்வளவு கிளியரா? கொஞ்சம் இடையில உள்ளதை அழிச்சு விடுங்க. என்னது? இடையில உள்ளதை அழிக்கணுமா சார்? இல்ல, இது சும்மா சிம்பிள் தான். இந்த நிலவரம் 3 லேயர்களை அப்படி வரைஞ்சிட்டு, சரியா? 3 லேயர்களை வரைஞ்சிட்டு நடுவுல இப்படி ஒரு கோடு அடிங்க, 2 கோடு அடிங்க. இந்த கோடுல இந்த கீழ்பக்கத்தை இன்னொரு லைன் இறக்கி வரைங்க. இப்படி வரைஞ்சிட்டு இந்த மேல் லைன் அழிச்சு விட்டா சரி. அழிச்சு விட்டுட்டு மேலே வார எல்லாத்துக்கும் அதே குறியீடு, 2வது வார எல்லாத்துக்கும் அதே குறியீடு, 3வது வார எல்லாத்துக்கும் அதே குறியீடு கொடுத்தா சரி. அப்படிதான் வரப்போகுது நிலவரம். இது விஷயம் விளங்குதா? இது எப்படி? இது மேலதான் இருந்தது, இது ஒரு லைன் மேல இருந்தது. அமுக்க விசையினால 2 உடைவு ஏற்பட்டு அதற்கு இடைப்பட்ட போது கீழே இறங்குறதுனால அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு உருவாகி இருக்குது. இவ்வளவு கிளியரா? கொஞ்சம் பாருங்க, டவுட் என்ன சரி? விளக்கணம் மட்டும் ஒருக்கா சொல்லுங்க சார். கடைசியா அமுக்க பிளவு பள்ளத்தாக்குக்கு மட்டும். ஓகே, பாப்போம். இதுல பாருங்க, இது புவியோட்டில இடையாக அமைந்த பாறைப்படை.
இந்த பாறைப்படையில என்ன விசையை பத்தி படிக்கிறோம்? அமுக்க விசை. அதாவது ரெண்டு பக்கத்துல இருந்து அமுக்க விசை தொழிற்படுது. அமுக்க விசை தொழிற்படுது. இந்த அமுக்க விசை தொழிற்படுறதுனால இந்த பாறை திணிவுல ரெண்டு உடைவுகள் ஏற்படுது. இந்த இடத்துல ஒரு உடைவு, இந்த இடத்துல ஒரு உடைவு ஏற்பட்டதுக்கு பிறகு என்ன செய்யுது? இந்த ரெண்டு உடைவுகளுக்கு இடைப்பட்ட இந்த பாறை திணிவு கீழ் நோக்கி இறங்குது. கீழ் நோக்கி இறங்குது. எப்படி பாருங்க, இந்த இடத்த பார்த்தோம்னா இந்த மேல இருந்த லைன் இப்ப இந்த இடத்துல இறங்கிச்சு. இந்த இடத்துல இருந்தது இங்க இறங்கிச்சு, இங்க இருந்தது இங்க இறங்கிச்சு. அப்படி அமுக்க விசையினால ரெண்டு உடைவு ஏற்பட்டு அந்த உடைவுக்கு இடைப்பட்ட பாறை கீழன்னா அது வந்து அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு. சரியா? ஓகேயா? ஓகே சார். ஓகே. அப்ப இங்க அமுக்க விசையை பத்தின முழுமையான விஷயங்களை பார்த்துட்டோம். ரெண்டாவது விஷயம் இழுவிசை. இழுவிசை இழுவிசை தொழிற்பாட்டினால குறைகள் வந்து உருவாக்கம் அடையும். இழுவிசை தொழிற்பாட்டினால பூமியில குறைகள் வந்து உருவாக்கம் அடையும். சரி, ஓகே. என்னன்னு சொல்லி சொன்னா இல்லை, நான் 1 hour தான் டைம் செட் பண்ணது. எனக்கு அடுத்தது 9 மணிக்கு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது, பர்சனல் கிளாஸ் உண்டு ஜூம்ல தான். இன்ஷால்லா நான் அடுத்த கிளாஸ் கண்டினியூவா நடத்துவேன். நான் இந்த 27 பேஜுக்கு ஒரு 12 கிளாஸ் மட்டும் ஃப்ரீ கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். பௌதிக புவியியல்ல 4, மானிட புவியியல்ல 4, செயல்முறை புவியியல்ல 4. இப்போ இந்த சப்ஜெக்டுக்குரிய ஃபுல்லாவே அகவிசை தொழிற்பாடுக்குரிய நோட்ஸை இப்ப ஜானு சார் குரூப்ல போட்டிருக்கேன்னு ஒரு பிடிஎஃபா. அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதுல இதுக்குரிய ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஃபுல்லா கிளியரா இதுக்குரிய நோட்ஸ் இருக்கு. இந்த கிளாஸை நான் அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இதுல தொடர்ச்சியான வகுப்பு வந்து நடக்கும். ஓகேயா? நான் இதை ரெக்கார்டிங்ஸை ஜானு சாருக்கு அனுப்புவேன். ரெக்கார்டிங்ஸ் அவங்களோட யூடியூப் சேனல்ல பகிர்வாங்க. அந்த யூடியூப் சேனல்லையும் போய் நீங்க ரெக்கார்டிங்ஸை வந்து ஈஸியா பார்த்துக்கலாம். இதுல சரி சந்தேகங்கள் இருந்தா நீங்க அடுத்த வகுப்புல கண்டினியூவா கேளுங்க. அப்ப நாங்க இழுவிசையினால என்னென்ன குறைகள் உருவாகுது, அடுத்தது அதோட சேர்த்து மூன்றாவது அகவிசையாக வரக்கூடிய புவிநடுக்கம் சம்பந்தமான விஷயங்களும் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே தானே? அப்ப இன்றைய வகுப்பை நான் முடிச்சு கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். Thank you, sir. Thank you, sir. Okay, thank you. Continue இணைஞ்சிரீங்க இன்ஷா அல்லாஹ். Okay, sir. Thank you, sir. Okay. Very clear, sir. Thank you, sir. Okay. Thank you. வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஏன்னா இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை சார். நீங்க படிச்சு கொடுக்கும்போது நல்லா விளங்குது சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா. ஜானு சாரோட சேனலையும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டீச்சர்ஸ் மாரோட வீடியோஸ் வரும். நானும் நீ அடிக்கடி கிளாஸ் செய்வேன், ஃப்ரீயாகவும் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க கண்டினியூவா இணைஞ்சிரீங்களா? ஓகே சார், கண்டிப்பா இணைவோம் சார். தேங்க்யூ சார். ஓகே.